ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மூர்த்தி பேசுகிறேன். ரிம்ஸ் வித்யாசன் ஸ்கூலுடைய சேர்மன். ஸோ எங்களுடைய ஸ்கூலை பற்றி நான் ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்கிறேன். பொதுவாக பேரண்ட்ஸுங்க எல்லாமே தன்னோட குழந்தைங்களை ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது நியாயமானது. அதோடு சேர்த்து தன்னோட குழந்தை ஆரோக்கியமாக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. அது உண்மையானது. அப்படி பார்க்கும் பொழுது ரிம்ஸ் பேரண்ட்ஸோடு சேர்ந்து, ஏன்னா பேரண்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய வேலை. பேரண்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய சைக்காலஜி. பேரண்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய என்சைக்ளோபீடியா. அப்படி அந்த பேரண்டிங்குள்ளார நாங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், நாங்கள் எப்படி இன்வால்வ் ஆகிறோம், எங்களோட இன்ட்ராக்ஷன் பேரண்ட்ஸோட எப்படி இருக்குன்னா, ஒரு குழந்தை வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு வரும்பொழுது பசியோடு வரலாம், சாப்பிடாம வரலாம், ஒருவேளை அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆகலாம், தெரியாமல் ஜங்க் ஃபுட் கொடுத்துருப்பாங்க. ஸோ வரும்பொழுது அந்த குழந்தைங்களுக்கு எங்களுடைய ஹவுஸ் கீப்பிங் டீம், அதோடு சேர்த்து எங்களோட கேட்ரிங் டீம், சிமிலராக பார்த்தீங்கன்னா டிரைவர் அண்ட் கண்டக்டர் இந்த பஸ், ட்ராவல் பண்ணுற டீச்சர்ஸ், அந்த பஸ் இன்சார்ஜ், அவங்களுக்கு தெரியும் எந்த குழந்தைங்க சாப்பிடலன்ட்டு. அந்த குழந்தைங்களுக்கு முதல்ல ஸ்கூலில் நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு அவங்கள ஃபீட் பண்ணுறது தான். அந்த ஃபீட் முடிச்ச பிறகு தான் எங்களுடைய நேர ஸ்கூல் ப்ரேயர் கொண்டு போகும். அந்த 0 பீரியடில் இன்னைக்கு உலகத்தில் எல்லா பேரண்ட்ஸும் ஆசைப்படுறது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் அவங்க நினைச்சதெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் சர்டன் ஏஜுக்கு வரும்பொழுது என் மகன் பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆகணும், இப்படி பல்வேறு ஆசைகள், ஐஐடிஎன் ஆகணும் அப்படின்னு வரும். அப்போ இதற்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னா, பொதுவாக காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு 4 விஷயம் தேவை. ஒன்று ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், இன்னொன்று ஜென்ரல் அவேர்னஸ், இன்னொன்று ஜென்ரல் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் மேத்தமெட்டிக்ஸ். இது எல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போது எங்களோட கோச்சிங் என்னென்னா, அந்த ப்ரேயர்லேயே பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்டைலில் அந்த மார்னிங்கே ஒரு 0 பீரியட்லேயே நாங்கள் ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸை கொடுப்போம். முதல்ல அங்கேயே அவங்கள நாலேஜ் பர்சனாக மாற்றிக்கிட்டு இருக்கோம். பிறகு கிளாஸ் போவாங்க. கிளாஸில் என்ன ஸ்பெஷல்னா, வழக்கமான எல்லா ஸ்கூலில் பண்ணுறது தான் நடந்துட்டுருக்கோம். அது ஸ்மார்ட் போர்டாக இருக்கட்டும், அல்லது எம்சிக்யூ ஸ்டைலில் டீச் பண்ணுறதும் சரி. இங்கே ஹோம்ஒர்க் நாங்கள் 2 தான் கொடுப்போம். அந்த 2 ஹோம்ஒர்க்குன்னா, ஒரு நாளைக்கு அந்த குழந்தை 1.5 மணி நேரம் நைட்லேயும் மார்னிங்கில் 1 மணி நேரம் படி 2.5 மணி நேரம் தான் வீட்டில் படிக்கணும் டோட்டல். ஸோ அப்படி தான் எங்களோட டிசைன் இருக்கும். இந்த கரிக்குலமில் பார்த்தீங்கன்னா 200 டேஸுங்கிறது நாங்கள் 150 டேஸில் டீச்சிங் முடிச்சிடுவோம். இந்த பேலன்ஸ் இருக்கிற ஒரு 90 to 40 டேஸ் நாங்கள் வச்சுப்போம். ஒரு 90 டேஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த குழந்தைங்களுக்கு நிறைய இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ், இம்ப்ளான்ஸ், ட்ரைனிங்கு, ஸோ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜியோகிரபிக்கு தகுந்த மாதிரி, ஹிஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி, என்வாயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, அதே மாதிரி இந்த மாதிரி எல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் ப்ரோக்ராம்ஸ் கொடுப்போம். ஸோ அப்போ என்னென்னா, அவனுக்கு இந்த நேஷனல் இன்ட்ரெஸ்ட் முதல்ல வரும். தேசத்து மேலே பாசம் வரும்பொழுது அந்த குழந்தைகிட்ட மாரல் வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பக்கம் ஜிகே வளரும், இன்னொரு பக்கம் மாரல் வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது நாங்கள் அந்த நடத்துகிற 0 பீரியட் ஹவர்ஸ் எல்லாமே இப்போல்லாம் ஃப்ரீ ஹவர்ஸ் இருக்கும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஜூனியர் ஐஏஎஸ், இந்த ஜூனியர் ஐஏஎஸ்ன்னா அந்த கிரேடு 5லேருந்து அந்த குழந்தைய கிராஜுவேட் வரைக்கும் இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங்கு, அதில் எடிட்டோரியல்னா என்ன, என்வாயர்மெண்ட்னா என்ன, எக்கனாமிக்ஸ்னா என்ன, பட்ஜெட்னா என்ன, பார்லிமெண்ட்னா என்ன, இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன, இப்படி எல்லாம் கற்றுக் கொடுத்து அந்த குழந்தை கிராஜுவேஷன் போகும்போது யூபிஎஸ்சி நடத்துகிற சிவில் சர்வீஸ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமாக இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். அப்படி தெளிவாக புரியும் பொழுது அந்த குழந்தைங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ், ஜியோ சயின்டிஸ்ட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தை தெளிவாக புரியும். அப்போது என்ன டிசைட் பண்ணணும்னு பேரண்ட்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த குழந்தைக்கு தெரியும், ஐ ஆம் இன் த ரைட் ட்ராக், ஐ எம் கோயிங் டு கிராக் திஸ் எக்ஸாம்ட்டு தெளிவாக. அப்போது ஏன் ரிம்ஸ்க்கு வரணுங்கிறதுக்கு என்னென்னா இதான் காரணம். இன்னொரு பக்கம் ஸ்போர்ட்ஸ் எல்லா ஃபெசிலிட்டி இருக்கு. பேஸ்கெட் பால் ஆரம்பிச்சு, ஃபுட்பால் ஆரம்பிச்சு, வாலிபால் ஆரம்பிச்சு, செஸ்லேருந்து, கேரம்லேருந்து, ஹார்ஸ் ரைடிங்லேருந்து, டென்னிஸ்லேருந்து, டேபிள் எல்லா ஃபெசிலிட்டிஸும். ஏன்னா தே ஹேவ் டு பி வெரி ஸ்ட்ராங். அப்படிலாம் இருந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல். ஸோ ரிம்ஸ் ஸ்கூல்னாலே ஒரு மியூசியம், ரிம்ஸ் ஸ்கூல்னாலே இது ஒரு ஆர்கியாலஜி சென்டர் மாதிரி. எங்க எல்லாமே கண்டுபிடிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ஹோலிஸ்டிக்காக 360 டிகிரியில் ஒரு க்ரோத். ஸோ பேரண்ட்ஸ் நீங்கள் ரிம்ஸில் அட்மிஷன் பண்ணாலும் சரி, இல்லைனாலும் சரி, உங்கள் குழந்தைய ஒரு தடவை எங்களோட விசிட் பண்ணுங்கள், எங்கள் ஸ்கூலை விசிட் பண்ணுங்கள், என்னோட இன்ட்ராக்ட் பண்ண வைங்க. ஸோ லெட் இம் நோ வாட் இஸ் வாட், அவரோட ஃபியூச்சர் எப்படி, கரியர் எப்படி கைட் பண்ணணும், எப்படி அவர் லைஃப்பில் அச்சீவ் பண்ணுங்கிற வரைக்கும் I will guide them. I will be with you. So please welcome to Rim School. Parents, கிருஷ்ணன் இருக்க பேரண்ட்ஸ் நிச்சயமாக நீங்கள் ஒரு நாள் வரணும். ஸோ விசிட் வித் அஸ். நீங்கள் எங்களோட சாப்பிட்டுட்டு we'll have a relaxed talk. We'll have one friendly talk.
ஸோ திஸ் மே இஸ் ஃபார் அஸ். இந்த மே மாதம் நமக்கானது. நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நீங்கள் வாங்க ஒரு முறை. தேங்க்யூ ஸோ மச்.